ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தாமோதர நிகழ்ச்சியில் வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த தாமோதர மாதம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த தாமோதர மாதத்துல பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், கார்த்திக் மகாத்மியம், இந்த மாதிரி புராணங்கள்ல தாமோதர மாதத்துடைய மகிமையை பத்தி சொல்லியிருக்கு. யார் இந்த மாதத்துல பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்களோ அவங்க பல ஜென்மங்களா செஞ்ச பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. தாமோதர மாதத்துல பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அவரது புகழ் பாடுவது, அவரை பற்றி கேட்பது எல்லாமே ஆஸ்பீஷியஸ், எல்லாமே மங்களமானது. எவ்வளவுக்கு அளவு பகவானை பற்றி கேட்கிறோமோ அவளுக்கு அவ்வளவு நம்ம இதயத்தில் இருக்கிற அழுக்குகளை நீங்க பெறும். இதயத்தில் இருக்கிற அழுக்குகள்னா காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், பொய்கர்வம், அறியாமை, நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. தேவையில்லாத விஷயம் இதயத்துக்குள்ள அதெல்லாம் போயிடும். பகவானுடைய லீலைகளை கேட்பதாலும் பாடுவதாலும். பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பகவான் என்ன சொல்றாரு, பகவத்கீதையில பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில கிருஷ்ணா பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த யோகங்கள்ல வந்து 3 யோகத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். இந்த 3ல பகவான் வலியுறுத்துறது பக்தி யோகம் தான். ஓரொரு அத்தியாயம் முடியணும். ஓரொரு அத்தியாயத்திலையும் பகவத்கீதையில ஓரொரு அத்தியாயத்திலையும் பகவான் கிருஷ்ணர் பக்தி யோகத்தை தான் சொல்றார். அஷ்டாங்க யோகம் சொல்லியிருக்கார். அஷ்டாங்க யோகம் தியான யோகத்தையும் சொல்லியிருக்கார், ஞான யோகத்தையும் சொல்லியிருக்கார். ஆனா அது எங்க முடியுதுன்னா பக்தியில தான் முடியுது. ஒரு ஞான யோகியோடைய ஞானம், ஒரு ஞானியோடைய ஞானம் வந்து எப்ப பக்குவமாகும் சொன்னா பக்தியில தான் முடியும். ஒருத்தர் வந்து சாஸ்திரங்களை விசாரணை பண்றார். சாஸ்திரங்களை படித்து என்ன முடிவுக்கு வரணும், வாசுதேவ சர்வமிதி, அந்த முடிவுக்கு வரணும். அதுக்கு வந்து ஒரு ஞானிக்கு வந்து பல பிறவி எடுக்கும். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி வந்து பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவனே முழுமுதற்கணும்னு தெரிஞ்சு. அத்தகைய ஞானி கூட பக்தர்கள் சங்கத்துல வந்தா வாசுதேவனை சந்திடலாம். அதே மாதிரி அஷ்டாங்க யோகம் எங்க முடியுது, பக்தியில தான் முடியுது. ஒரு யோகி வந்து எதை தியானிக்கணும், தியாயதே விஷ்ணு தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினஹ. தியாயதே விஷ்ணு, விஷ்ணு தியானிக்கணும். அப்போ ஞான யோகமும் பக்தியில முடியுது, அஷ்டாங்க யோகமும் பக்தியில முடியுது. பகவத்கீதையில ஓரொரு அத்தியாயம் ஒரு யோகம், அந்த ஓரொரு அத்தியாயமும் பக்தியில தான் முடியுது. அதனால பக்தி யோகம் தான் டாப் மோஸ்ட். பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் என்ன உறுதிப்படுத்துறாரு, பக்தி யோகம் தான் உயர்ந்தது. எல்லா யோக முறையிலும் சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணா பக்தி தொண்டு தான் சிறந்ததுங்கிறார். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமயுக்த தமோமதஹ. எல்லா யோகியிலையும் சிறந்தவரும் மிக நெருக்கமானவர் யாருன்னா எனது பக்தன் சொல்றது.
அப்போ மற்ற யோக முறைக்கும் பக்தி யோக முறைக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற யோக முறையில ஒருத்தர் படிப்படியாக தான் முன்னேற்றம் அடைய முடியும். ஒருவேளை அந்த யோகத்துல வீழ்ச்சி அடைஞ்சிட்டா திரும்பி ஆரம்பத்திலிருந்தே தொடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஞான யோகி சாஸ்திரம் படிச்சு அறிவு வளர்த்துக்கிறார். ஆனா அவர் இறைவனை அடையாம, இறைவனை உணராம உடலை விட்டா திரும்பி ஆரம்பத்திலிருந்தே தொடங்கணும். ஒரு ஞான யோகி சாஸ்திரங்களை விசாரணை பண்ணிட்டே இருக்கலாம். அவர் பக்திங்கிற தளத்துக்கு வராம இறைவனுடைய உலகத்துக்கு போக முடியாது. அப்போ ஞான யோகம் எங்க முடியுது? பக்தியில முடியுது. ஒரு ஞானி சாஸ்திர விசாரணை பண்ணி என்ன முடிவுக்கு வரணும்? கிருஷ்ணன் தான் முழு முதல் கடவுள், வாசுதேவ சர்வவிதி. அத்தகைய ஞானி ரொம்ப அரிதானம். அதே மாதிரி ஒரு அஷ்டாங்க யோகி, இந்த ஞான யோகம் அஷ்டாங்க யோகம் பண்றவங்க அதுல இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்தினால, காமத்தினால ஏதோ ஒரு வகையில அவங்க வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்தி யோகத்துல என்னைக்குமே வீழ்ச்சி கிடையாது. நம்ம வரலாற்றுல புராணங்கள்ல நிறைய உதாரணம் பார்த்திருக்கோம். ஞான யோகி அஷ்டாங்க யோகி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த யோகத்துல பக்குவம் அடைய முடியாம. விஸ்வாமித்திரர், சௌபரி, விஸ்வாமித்திர முனிவர் கடுந்தவம் பண்ணிட்டு இருந்தார் 10,000 வருஷம். ஆனா மேனையுடைய கொலுசு சத்தம் கேட்ட உடனே அவர் தவம் போயிடுச்சு. அதே மாதிரி சௌபரி முனி யமுனா நதிக்கு அடியில போய் ஒரு ஏரிக்கு அடியில உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். 2 மீன்கள் உல்லாசமா இருக்கிறத பார்த்தோன்னே அவருடைய தவம் போயிடுச்சு. அதனால மற்ற யோகத்துல செயற்கையான முறையில மனதை புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுனால அங்க வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்தி யோகத்துல என்னைக்குமே வீழ்ச்சியே இல்லை. இதெல்லாம் விட்டுருங்க. ஹரே கிருஷ்ணா, ஒரு 1/2 hour இதெல்லாம் விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வச்சிருங்க, கிளாஸ் கேளுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வச்சிருங்க, லீவ் இட் 1/2 hour. என்ன பேசிட்டு இருந்தோம்? மற்ற யோகத்துல வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு, பக்தி யோகத்துல வீழ்ச்சியே கிடையாது. அதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார் பகவான். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 40வது ஸ்லோகம். மேகா அபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயா. இந்த முயற்சியில, பக்தி யோகத்துல இந்த முயற்சியில எந்த குறைவும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. இம்முயற்சியில் பக்தி தொண்டுல பக்தி யோகத்துல எந்த குறைவும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. நேகாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய. யாராவது கொஞ்சமா முயற்சி பண்ணாலும், ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய, பக்தி கொஞ்சமா யாராவது முயற்சி பண்ணாலும் திராயதே மகதோபயா, மிக பயங்கரமான ஆபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நான் காப்பாற்றுவேன் பகவான் சொல்றது. பக்தி தொண்டு என்னைக்கு வீண் போகாது. நம்ம செய்யக்கூடிய சேவை இருக்கு இல்லையா, நம்ம பண்ணக்கூடிய பக்தி சேவை என்னைக்குமே வீண் போகாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நிறைய இருக்கு. வரலாற்றுல பக்தி செஞ்சு வீண் போனது கிடையாது. ஒரு பக்தன் அல்லது பக்தி யோகி என்னைக்குமே வீண் போனது கிடையாது அப்படிங்கிற வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு இங்க பிரபுபாதர் அஜாமில சரித்திரம் சொல்றாரு. அஜாமிலன், நீங்க எல்லாருமே அஜாமிலன் கதை கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோடு கனெக்டடா இருக்கிறதுனால, வாட் ஆர் த திங்ஸ் we are learning from அஜாமில ஸ்டோரி? அஜாமில சரித்திரம் நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குது? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அஜாமில சரித்திரம் எப்படி உதவி செய்ய போகுது? என்னென்ன பாயிண்ட்ஸ் we have to learn, கத்துக்க போறோம். அஜாமில சரித்திரத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்? ரொம்ப அழகான லீலை. அப்ப முன்னொரு காலத்துல அஜாமிலன் ஒரு பிராமணர் இருந்தார். அஜாமிலா born in a Brahmana family, is born in a high class pyramid family. அஜாமிலன் உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்திருந்தார். சோ பிராமணஸ் டியூட்டி, பிராமணருக்கு தொழில் என்னன்னா பட்டன் பாட்டன் யஜன் யாஜன் தான பதிக்கிரகா சத்கர்மா. பிராமணருக்கு 6 விதமான தொழில் இருக்கு. சாஸ்திரம் படிக்கணும், மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். பகவான் வழிபடணும், மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
தங்கிட்ட பொருளை தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கிற தானங்களை ஏற்றுக்கலாம். இந்த 6 விதமான தொழிலா பிராமணர் அறியப்படுறார். பிராமணம் இஸ் நாட் பை பர்த். பிராமணனா பிறப்பால் அல்ல. இந்த 6 விதமான தொழில், பட்டன் பாட்டன் யஜன் யாஜன் தான பரிக்கிரகம். சாஸ்திரம் படிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. பகவான் வழிபடுறது, கற்றுக் கொடுக்கிறது. தன்னிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கிறது, பிற கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்வது. இந்த 6 விதமான தொழிலால அவர் பிராமணர் அறியப்படுறார். அதுக்கப்புறம் குவாலிட்டிஸ், குணம் இருக்கு. பிராமணனுடைய குணம் என்னது? சத்திய சமோதவ சௌச்சம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். வாய்மை, தூய்மை, தவம், கருணை, பொறுமை, எளிமை, பணிவு, சகிப்புத்தன்மை, புலனடக்கம், அமைதி, இந்த குணங்களால ஒருத்தர் பிராமணர் அறியப்படுறார். அப்ப அஜாமிலன் அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு நிறைய யாகம் செய்வார். விஷ்ணுவை யாக ரூபத்தில் வழிபடுறார். ஏன்னா யக்ஞோவை விஷ்ணு, யக்ஞம்னாலே விஷ்ணு தான். யாகம் செய்யறது, யக்ஞம் பண்றதுனாலே விஷ்ணுவுக்கு தான். யக்ஞம் பண்ணி விஷ்ணு வழிபடுறது. அப்போ பிராமணர் என்ன பண்ணுவாங்க? யாகம் செய்வாங்க. பிராமணர் எதுக்கு யாகம் பண்றாங்க? விஷ்ணு வழிபடுறதுக்காக. அப்போ அஜாமிலன் அவர் ஃபேமிலியோடு இருந்தாரு. அவருக்கு அழகான மனைவி. அஜாமிலனுக்கு அழகான மனைவி இருந்தது. அன்பான தந்தை, அன்பான அம்மா, தாய். அஜாமிலன் என்ன பண்ணாரு? அப்பா யாகம் செய்யறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வார். யாகத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். யாகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்வது. யாகத்துக்கு தேவையான அந்த குச்சிகளை கலெக்ட் வருது. ஃபாரஸ்ட்ல போய், காட்டுல போய் யாகம் வளர்க்கறதுக்கு தேவையான சொல்லி குச்சி, நெருப்பு குச்சி இருக்கு இல்லையா, அதை சேகரிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் யாகத்துக்கு உதவி செய்யணும். கூடவே இருந்து பகவானின் நாமத்தை ஜபம் செய்யணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்பா கூட இருந்து யாகம் செய்யறதுக்கு உதவி செய்யறது, வேத மந்திரங்களை பாராயணம் செய்வது, யாகம் செய்வது, விஷ்ணு வழிபடுறது, இதுதான் அஜாமிலுடைய தொழில். அவர் எப்பவுமே கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார், பக்தி சேவை. அப்போ ஒரு நாள் அஜாமிலன் யாகத்துக்கு தேவையான குச்சிகளை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்கு போனார். He went to the forest for collecting fire sticks, the firewood sticks. இந்த குச்சிகள்லாம் சேகரிக்க போனார். இப்போ அஜாமிலன் யாகத்துக்கு தேவையான குச்சிகளை சேகரிக்க போகும்போது அந்த காட்டுல ஒரு நிகழ்ச்சியை பார்த்தார். ஒரு காட்டுல ஒரு சம்பவம் நடக்கிறத பார்த்தார். ஒரு விலை மாது, பிராஸ்டிடியூட், ஒரு விலை மாது ஒரு சூதரன் கூட உல்லாசமா இருக்கிறத அஜாமிலன் பார்த்தார். ஒரு விலை மாதுவும் ஒரு சூதரனும் புலன்பு அனுபவிச்சுட்டு இருக்கிறத அஜாமிலன் பார்த்தார். அதை பார்த்த உடனே அஜாமிலுடைய இதயம் கலங்கிடுது. ஓ, நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்? நான் இந்த மாதிரி இன்பம் அனுபவிக்காம, இந்த மனித வாழ்க்கையில நான் இந்த மாதிரி இன்பம் அனுபவிக்காம என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டு இருக்கேன். ஓ, இங்க பாரு, இந்த விலை மாதவும் இந்த சூத்ரான் இந்த விலை மாதவும் அந்த சூத்ரன் ரொம்ப கீழேயான எப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க புலன்பு அனுபவிக்கிறத நான் அனுபவிக்கலையே. அப்போ நானும் அந்த மாதிரி புலன்பு அனுபவிக்கணும். அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அஜாமிலனுக்கு தானும் அனுபவிக்கணும் என்ன வந்துருச்சு. பாத்தீங்களா? மாயா இஸ் வெரி ஸ்ட்ராங். மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஜட உலகம் புலனின்பங்கிற அச்சாணியில் தான் சொல்லிட்டு இருக்கு. ஹோல் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். த சென்ட்ரல் ஆக்சில், த மெட்டீரியல் வேர்ல்டோட சென்ட்ரல் ஆக்சில் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். இந்த பௌதிக உலகமே புலனின்பம்ங்கிற அச்சாணியில் தான் சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் புலனின்பத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. எங்க வயிற்றுக்கு நல்ல உணவு கிடைக்கும், எங்க பெண்களோட சங்கம் கொள்ளலாம், உடல் ஒரு பாலுறவு வாழ்க்கை அனுபவிக்கலாம், இப்படி த ஹோல் வேர்ல்டு, இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் புலன்பம் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கு. அந்த புலன்பத்திலேயே மக்கள் பெருசா நினைக்கிறது காமசுகம், செக்ஸ் என்ஜாய்மெண்ட்.
அதுதான் வந்து இந்த ஜட உலக வாழ்க்கையில நம்மளை கட்டுண்ட நிலையில வச்சிருக்கு. செக்ஷுவல் லைஃப் தான் வந்து செக்ஷுவல் லைஃப் இஸ் காஸ் ஃபார் ஆல் அவர் மிசரிஸ். காமம் புலன்பு அனுபவிக்க வேணுங்கிற எண்ணம் தான் நம்முடைய எல்லா பௌதிக துன்பத்துக்கு காரணம். The sexual desire, the material sense creativity is the cause, root cause for all our suffering, even life after life. Every birth, every life, we are suffering because of sense gratification. இந்த புலன்பு வாழ்க்கை தான், காமம் தான் வந்து நம்மளை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் சுழல வச்சுட்டு இருக்கோம். இந்த பௌதிக துன்பத்துக்கான காரணமே பாலுறவு வாழ்க்கை தான். ஆச்சாமியன் என்ன பண்ணாரு, அந்த விலை மாதம் சூதரனும் உல்லாசமா இருக்கிறத பார்த்து அவரும் அனுபவிக்க நினைச்சிட்டார். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பொது இடங்களை நிறைய பார்க்க முடியாது. வேத காலத்துல இந்த பாலுறவு வாழ்க்கைய வெளியே பொது இடங்கள்ல பார்க்க முடியாது. பொதுவாகவே பாலுறவு வாழ்க்கைன்னா வீட்டுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் தான் எல்லாரும் பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு கலியுகத்தில் முக்குக்கு முக்கு தெருவுக்கு தெருவு இருக்கு. மொபைலே எல்லாம் வந்துச்சு. மொபைல் ஆன் பண்ணோடனே பாலுறவு வாழ்க்கை. அன்னைக்கு வந்து அஜாமில எங்கேயோ காட்டுக்குள்ள போய் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தார். இன்னைக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், போன் ஆன் பண்ணிட்டா பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியில இருக்குன்னா பார்க்கலாம், தெருவில் பார்க்கலாம், பார்க்கில் பார்க்கலாம், சினிமா, பீச் எல்லாமே இதுதான் சென்டர் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எல்லாமே இதைத்தான் மையப்படுத்தி இருக்கு. மொபைல்ல, சினிமால, தெருக்கல்ல, பஜார்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாத்துலயுமே லஸ்ட் தான். லஸ்ட் இஸ் தி காஸ் ஆஃப் आवर சஃபரிங். இது நமக்கு புரிய மாட்டேங்குது. பிகாஸ் we are in illusion, we are all in illusion, maya. We are thinking this is a highly pleasure we are getting. இதுதான் உண்மையான ஆனந்தம். இந்த புலன்களால பெறக்கூடியதான் உண்மையான ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். पर कृष्ण तेलिवा சொல்ற பகவத்கீதையில यही संपर्शजा भोगा दुःखयोन एवये आद्यंतवंत कौन्तेय न देशो रमते बुधा. அர்ஜுனா, இந்த பாலுறவு வாழ்க்கையில, புலன்ப வாழ்க்கையில துவக்கருக்கு முடிவருக்கு முட்டாள்கள் அது பின்னாடி போகக்கூடாது. புத்திசாலிகள் அது பின்னாடி போக மாட்டாங்க. ஸோ அஜாமில் என்ன பண்ணாரு, அந்த விலை மாதுடைய செயலை பார்த்தோன்னே அவருக்கு அது மேல அட்ராக்ஷன், ஈர்ப்பு வந்துருச்சு. ஓ, this prostitute is very beauty. இந்த விலை மாது ரொம்ப அழகா இருக்கா, நானும் அனுபவிக்கணும். So what happened? Ajamla left his family, his father, his wife, his family, everything is left, and he went to the prostitute house. இந்த அஜாமில் என்ன பண்ணாரு, அந்த விலை மாது மேல பெற்றதுனால தன் குடும்பம், தன் தந்தை, தன் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த விலை மாதோட வீட்டுக்கு போனார். அந்த விலை மாதோ வீட்டில் போய் அவரோட வாழ ஆரம்பிச்சிட்டார். அந்த விலை மாதோட சங்கத்தில் இருக்க தினமும் அவரோட உடல் கொள்ற பாலுறவு வாழ்க்கை வாழ்றார். இப்போ அந்த விலை மாதவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போ அந்த விலை மாதவை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், சாப்பிடணும், உயிர் வாழணும். அப்ப அஜாமியனுக்கு தெரிஞ்சது பூஜை செய்யறதுதான், யாகம் செய்வதுதான், வேத மந்திரங்களை பாராயணம் செய்யறது. ஆனா இப்போ வந்து அந்த விலை மாதோடைய சங்கத்தினால அஜாமியன் எல்லாத்தையும் விட்டுட்டார். விலை மாதோடைய சங்கத்தினால அஜாமிலன் பகவானை வழிபடுறது, பிராமண விதிகளை பின்பற்றுவது, வேத கலாச்சாரத்தை எல்லாத்தையும் விட்டார். வேத கலாச்சாரம் வந்து பாலுறவு வாழ்க்கையை வந்து என்கரேஜ் பண்றது இல்லை இல்லையா? வேதிக் லைஃப்ல 4 ஆசிரமம் இருக்கு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசி. 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோட சம்பந்தமே இல்லை. பிரம்மச்சாரி லைஃப்லயும் பெண்களோட சம்பந்தம் கிடையாது. இல்லத்திலிருந்து ஓய்வு பெற்ற வனப்பிரஸ்த ஆசிரமத்திலையும் பெண்களோட சங்கம் கிடையாது. சன்னியாச ஆசிரமத்திலையும் பெண்களோட சங்கம் கிடையாது. ஒரே ஒரு ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். அதுவும் கணவன் மனைவி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வேத முறைப்படி குழந்தைகள் பெற்று லைசன்ஸ். அப்போ பாலுறவு வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானது. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையானது பாலுறவு வாழ்க்கை. அப்ப வேத காலத்துல வந்து தகாத உறவு, திருமணமாகாத பெண்ணோட உறவு கொள்வது, தகாத உறவு கொள்றது சாஸ்திரத்துல கண்டிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப பாவகரமான வாழ்க்கை. சோ அஜாமில் என்ன பண்ணாரு, தன் மனைவி, அழகான மனைவியை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டு, பகவான் வழிபடுறதை விட்டு அந்த விலை மாதோட சங்கத்துல போனார். அங்க ஸ்டார்ட் பண்ணது
வெளிமாதுடைய சங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு தகாத உறவு, அப்புறம் அவளை பராமரிக்கணும், கொள்ளையடிச்ச, வழிப்பறி பண்ண, கொலை செஞ்ச, மாமிசம் சாப்பிட்ட, எல்லா பாவம் பண்ணிட்டு இப்ப அஜாமிலன் பாவிகள்லயே கொடும் பாவி ஆயிட்ட. வெள்ளை மாதுடைய சங்கம், மதம் இருந்தது, மாமிசம் சாப்பிடுறது, சூதாட்டம், வழிப்பறி, கொலை, கொள்ளை, கொடூரமான பாவி. பாவிகள்லயே கொடூர் பாவியா வாழ்ந்துட்டு இருக்கிற அஜாமிலன். அப்போ அவருக்கு வயசாயிட்டே இருக்கு இல்லையா? வயோதிகம் யாருக்காவும் காத்திருக்காது, மரணம் யாருக்காவும் காத்திருக்காது. வயோதிகம், மரணம் யாருக்கும் காத்திருக்காது. அது காலச்சக்கரம் சொல்லிட்டுக்கிட்டே இருக்கும். காலம் வரும். ஹரே கிருஷ்ணா. காலச்சக்கரம் என்னாச்சு? அஜாமிலுக்கு வயசாயிடுச்சு. அப்ப வயசான போது கூட அஜாமிலுக்கு 5 வயசு ஒரு குழந்தை இருந்து. ஆனா அந்த குழந்தைக்கு அஜாமிலன் அதிர்ஷ்டவசமா நாராயணன் பேர் வச்சுக்க. நாராயணன். அது அஜாமினுடைய கடைசி குழந்தை, கடைக்குட்டி செல்லக்குட்டி இல்லையா? கடைசி குழந்தை பேரண்ட்டுக்கு மேல ரொம்ப அஃபெக்ஷன். குழந்தைகளுக்கு கடைசி பிள்ளை மேல ரொம்ப அன்பு இருக்கும். எப்பவுமே அந்த குழந்தை பக்கத்திலே இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. அஜாமிலனுக்கு அந்த குழந்தை மேல ரொம்ப அட்டாச்மெண்ட், ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட். அந்த கடைசி குழந்தை மேல எப்பவுமே அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சாப்பிடும்போது அஜாமிலா, சரி நாராயணா வா சாப்பிடலாம், நாராயணா தண்ணி எடுத்துட்டு வா, நாராயணா தூங்க போலாம், வா நாராயணா வெளியில போலாம், நாராயணா விளையாட போலாம், நாராயணா விளையாடுறது போது வா, இப்படி நாராயணா 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 கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அஜாமில் எப்பவுமே அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. சாப்பிடும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, தூங்கும் போது கூப்பிட்டுட்டே இருக்க. எப்படி வயோதிகம் வந்ததோ அதே மாதிரி மரணம் வரும். முதுமை வந்த மாதிரி, முதுமை வந்துச்சுன்னு அர்த்தம் மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? முதுமையை நோக்கி போக போக நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அஜாமிலனுக்கு மரணம் வரப்போகுது. அப்போ ஒரு மரண படுக்கையில் இருக்க. அஜாமிலன் மரண படுக்கையில் இருக்க. எழுந்திரிச்சு நடக்க முடியாது, தொண்டையெல்லாம் அடிக்குது, அப்படி கபம், சளி நெஞ்சு அடைக்குது. அஜாமிலால பேச முடியல, அஜாமிலால நடக்க முடியல, அஜாமிலோட பார்வை குறைச்சுக்கிட்டே வருது. இப்படி அஜாமிலின் உடலை விடக்கூடிய தருவாயில அவர் உடம்புல பயங்கர வேதனை. ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்கும்போது, டெத் வரும்போது, இந்த டெத் பெட்ல எப்படி வேதனை இருக்கும்? 10,000 ஸ்கார்பியோ பிக் பண்ணவர் 10,000 தேள், 10,000 தேள் கொண்ட என்ன ஒரு வேதனை இருக்குமோ அது இருக்கும் இந்த பாடியில மரணம் வரும்போது. அப்ப அஜாமில் மரண படுக்கையில் இருக்காரு. அவர் உடலை விட போறாரு. அப்ப அஜாமிலன் தன் பையனை கூப்பிடுறாரு, நாராயணா நாராயணா நாராயணா. பக்கத்துல இந்த பையன் பந்து விளையாடிட்டு இருக்கான். இந்த பந்து விளையாடிட்டு இருக்கிற பையனை கூப்பிடுறாரு, நாராயணா. ஒரு உடலை விட போறாரு. அங்க யமதூதர் வராங்க. அஜாமிலன் நிறைய பாவம் பண்ணனால அஜாமிலனை பிடிச்சி போறதுக்கு யமதூதர் வராங்க. இப்ப கவர்மெண்ட்ல சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அரசாங்கத்துல சில சட்ட திட்டங்கள் இருக்கு. அரசாங்கத்துடைய சட்ட திட்டத்தை நம்ம மதிக்கல, அதை மீறின என்ன ஆகும்? அரசாங்கத்துடைய சட்ட திட்டத்தை மீறின என்ன ஆகும்? பனிஷ்மெண்ட், ஃபைன் போடுறாங்க. கோர்ட்ல போய் ஃபைன் கட்டுறோம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம அரசாங்கத்துடைய லா அண்ட் ஆர்டர், கவர்மெண்டோடைய லா அண்ட் ஆர்டரை நம்ம டிஸ்ஒபே பண்ணா நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபைன் பண்ணுவாங்க, பிரைசன் பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க இல்லையா? அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், வாட்டர் போர்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி, டூரிஸ்ட், ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், டூரிஸ்ட் மினிஸ்டர் இல்லையா? நிறைய மினிஸ்டர் இருக்காங்க. தென் கோர்ட், தென் ஒரு ஜட்ஜ் இல்லையா? இந்த ஜட உலகத்துல, இந்த உலகத்துல ஒரு நாட்டுக்கும் அசம்பிளி இருக்கு, ஒரு நாட்டிலும் கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ
மலேசியாவில் வந்து ஒரு புதிய சிட்டி வந்து பண்ண போறான்னு வச்சுக்கோங்க. அந்த புதிய சிட்டி பண்ணும்போது என்னெல்லாம் வரும்? மலேசியாவில் வந்து ஒரு இடத்துல ஒரு புது சிட்டி பண்றாங்கன்னா என்னெல்லாம் வரும்? யூனிவர்சிட்டி, ஸ்கூல், ஆபீசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹவுஸ், then police station, court. ஏன் police station? Generally people doesn't want police. மக்களுக்கு வந்து காவல்துறை பிடிக்காது இல்லையா? போலீஸ்காரன் பிடிக்காது. ஏன் போலீஸ்காரங்க? ஏன் கோர்ட்டு? எவ்வளவு பேர் கோர்ட்டுக்கு போக ஆசைப்படுவோம்? எவ்வளவு பேர் போலீஸ் ஸ்டேஷன் போக ஆசைப்படுவோம்? யாருமே போலீஸ் ஸ்டேஷன் போக விரும்ப மாட்டாங்க, யாருமே கோர்ட்டுக்கு போக விரும்ப மாட்டாங்க, யாருமே ஜெயிலுக்கு போக விரும்ப மாட்டாங்க. ஆனா ஏன் ஒரு சிட்டி டெவலப் பண்ணும்போது, ஒரு நகரம் உருவாகும் போது அங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல வருது? வை? ஏன்? ஏன்னா கவர்மெண்டோடைய லா அண்ட் ஆர்டரை டிசேபிள் பண்றவங்க இருப்பாங்க, அரசாங்கத்தோடைய சட்ட திட்டத்தை மீறவங்க இருப்பாங்க, அவங்கள போலீஸ் பண்ணுவாங்க, போலீஸ் ஃபைன் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போடுவாங்க, கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க. இது எதுக்குன்னா மக்களை தண்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு எச்சரிக்கிறாங்க. அப்புறம் மற்ற மக்கள் துன்பப்படுவாங்க. அப்போ குற்றங்கள் குறையணும், அதுக்குதான் கோர்ட்டு. குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அதுக்குதான் கோர்ட்டு. அப்போ நான் குற்றம் பண்ணா என்ன போலீஸ் பிடிக்கும், நான் குற்றம் பண்ணா நான் ஜெயிலுக்கு போகணும், நான் குற்றம் பண்ணா கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பயம் மக்களுக்கு வரும். அதே மாதிரி யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட், இந்த பிரபஞ்ச நிர்வாகத்துல பல்வேறு தேவர்கள் இருக்காங்க. மழைக்கு அதிபன் இந்திரன், மழை, நீருக்கு அதிபன் வருணன், நெருப்புக்கு அக்னி, காற்றுக்கு வாயு, மருத்துவத்துக்கு அஸ்வினி குமாரர்கள், விஸ்வகர்மா கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பல்வேறு தேவர்கள் இருக்காங்க. படைத்தல் பிரம்மா, காத்தல் மகாவிஷ்ணு, அழிக்கிறது சிவபெருமான். அதே மாதிரி தண்டிக்கிறதுக்கு யமராஜ். யமராஜ் ஒரு கோர்ட், யமாவுடைய கோர்ட், யமராஜுடைய கோர்ட் இருக்கு. அங்க ஒரு சர்வன்ஸ் இருக்காங்க. இங்க எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட் இருக்கோ அதே மாதிரி யமராஜ் கோர்ட் இருக்கு, அவருக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இங்க தப்பு பண்ணிட்டு போய் லேசா போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுக்கலாம் இல்லையா? ஜட உலகத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணிட்டு கவர்மெண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எகென்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் பைசா எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. இதை வச்சுக்கங்க, என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன் இல்லையா? பைசா எடுத்து கொடுத்து தப்பிச்சுக்கலாம். எம்மாவுடைய கோர்ட்ல அப்படி பண்ண முடியாது. எம்மாவுடைய கோர்ட்ல வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி கொடுத்தா எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் இருக்கு, அதுக்கு கூடுதலா பனிஷ்மெண்ட் இருக்கு. அப்போ யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்களோட உடலை விடும்போது அவங்க யமதூதர் வந்து பிடிச்சு போவாங்க. ஸ்ரீமத் பாகவத்துல வந்து 28 நரகலோகம் சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவத்துல 28 ஹெல்லிஷ் பிளானட் நரகலோகம். தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பிபாகம், சுச்சிமுகம், கிருமி போஜம், இந்த மாதிரி 28 நரகலோகம் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கினவங்கள சுச்சி முகம் நரகத்தில் போடுவாங்க. அங்க வந்து அவங்க உடம்ப வீசி வச்சு தப்பாங்க. ஓடுறது ஓடுறது போடுறது, கிரில் சிக்கன் சாப்பிட்டோம்னா அங்க ஒரு கும்பி பாகத்தில் ஒரு கிரில்ல மாட்டி தொங்க விட்டுருவாங்க. கும்பி பாகத்தில் ஒரு கிரில் இருக்கு, பெரிய எண்ணெய் சட்டி இருக்கும், அதுல போட்டு சிக்கன் பொரிச்ச மாதிரி அவனை பொரிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு பாவம் செய்யறவங்க யமராஜோட கோர்ட்டுக்கு போய் அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிப்பாங்க. 28 நரகலோகத்துல போய் ஜீவாத்மா பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். எப்படிங்க போலீஸ் கோர்ட்ல போய் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி யமதூதாஸ் வந்து பாவிகளை பிடிச்சுன்னு போவாங்க. யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அந்த பாவிகளை யமதூதர் பிடிச்சுன்னு போய் யமன்டோ படிச்சுக்காரு. யமராஜ் அவர் தர்மராஜ் இஸ் ஜட்ஜ். அவர் என்ன பண்ணுவாரு, யமராஜுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்காரு. யமராஜ் செக்ரட்டரி வந்து சித்ரகுப்தா. சித்ரகுப்தா, குப்தா மீன்ஸ் ஹைடிங், சித்ரா மீன்ஸ் ரைட்டிங். இப்ப என்ன நடக்குதுன்னா, சித்ரகுப்தா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனா எப்ப இந்த பூமியில பிறந்தமோ நமக்கு ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சித்ரகுப்தா ரெக்கார்ட் பண்றாரு. சங்கர் பிரபு வந்து 5 வயசுல ஒரு பூச்சி நசுக்கினாரு, 10 வயசுல ஒரு பையனை தள்ளி விட்டாரு, 15 வயசுல ஒருத்தர் அடிச்சுட்டாரு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும். அப்புறம் ஒருத்தர் பார்த்து கெட்ட வார்த்தை பேசினாரு, ஒருத்தர் அவமானப்படுத்தினாரு,
ஒருத்தங்க மேல பொறாமப்பட்டு அவங்க குடும்பத்தை தொந்தரவு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும். இந்த பாவங்கள்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும். ஸோ சங்கர் பிரபு உடம்பு விட்ட உடனே அந்த யமராஜ்க்கு போவார். கோர்ட்ல யமராஜ் மட்டும் எழுதி எடுப்பார், சங்கர் ஃப்ரம் த பர்த் டு டெத் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்காருன்னு பார்ப்பார். ஏதாவது நல்லது, அது ரெக்கார்டு இருக்கும். நம்ம செஞ்ச நல்ல செயல் ரெக்கார்டா இருக்கும், பாவமும் ரெக்கார்டா இருக்கும். சங்கர் பிரபு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, ஒரு துணிமணி வாங்கி கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு, மருத்துவ செலவு பண்ணாரு, நிறைய புண்ணியங்கள் பண்ணாரு, அது ரெக்கார்டு இருக்கும். யமராஜ் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த சங்கர் பிரபுடைய செயலுக்கு தகுந்த போல பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அங்கெல்லாம் தப்பிச்சுக்கவே முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பாவம் பண்ணிட்டு புண்ணியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். முடியாது. பாவம் பண்ணிட்டு பாவத்தை புண்ணியத்தால சரி பண்ண முடியாது. ரெண்டையும் ஃபேஸ் பண்ணணும். பாவத்தையும் சந்திக்கணும், புண்ணியத்தையும் சந்திக்கணும். அப்போ ரொம்ப பாவம் செய்யறவங்க யமராஜ் சொல்லியிருக்காரு, யமோடைய ஆர்டர் என்னன்னா, யாரெல்லாம் பாவம் பண்றாங்களோ அவங்களை பிடிச்சிக்குவான்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்றாங்களோ பிடிச்சிக்குவாங்க. அப்ப யமதூதர் வருவாங்க. நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் உடலை விடும்போது ரொம்ப பயந்து போய் கண்ணுல எல்லாம் கண்ணீர் வரும், பெட்டிலேயே மலம் மூத்திரம் கழிச்சிருவாங்க. அப்படின்னா அவங்க யமதூதரை பார்க்கறாங்கன்னு அர்த்தம். பயத்துல உடலை விடும்போது பெட்டிலேயே மலம் மூத்திரம் போய் அவங்க பதட்டத்தில் இருக்காங்கன்னா யமதூதாஸ். யமதூதாஸ் வந்து பார்க்கறதுக்கு என்ன மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு கண்ணு, கோண மூக்கு, வகவிகாரமா இருக்கும். யமதூதரை பார்த்தாலே பெட்டிலே எல்லாம் போடும். அந்த மாதிரி யமதூதா வந்து பெரிய சூளம், ஈட்டி எல்லாம் தூக்கின்னு வராங்க. அஜாமிலனோட உடம்புல இருந்து அவன் உயிரை பிரிக்கிறாங்க, ஆத்மாவை தூக்குறாங்க. அஜாமிலோட உடல்ல இருந்து ஆத்மாவை பிடிச்சி இழுக்கிறாங்க யமதூதாஸ். அப்போ ஆத்மா வந்து இந்த உடம்புல ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மாவை பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்போ பயங்கர வேதனை இருக்கும். சுத்தியில அழுதுட்டு இருப்பாங்க. மனைவி, கணவன், பிள்ளைங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் அழுவாங்க. சோ இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு மனசு வராது, இந்த உடலை விட்டு போக மனசு வராது, சொந்தக்காரங்களை விட்டு போக மனசு வராது. ஐயோ என் மனைவி அழுகிறா, என் கணவர் அழுகிறாரு, என் பிள்ளைங்க அழுகிறாங்க. பயங்கர வேதனை இருக்கும். யமஸ்ய கருணாநாஸ்தி, யமராஜ் கிட்ட கருணை எதிர்பார்க்க முடியாது. யமராஜ் கிட்ட கருணை எதிர்பார்க்க முடியாது. அவர் பிடிச்சு இழுக்கிறார். யமதூதர் போய் அஜாமிலுடைய உடம்புல இருந்து ஆத்மா பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்போ அஜாமில இருந்து பக்கத்துல விளையாண்டு இருக்கிற தன் பையனை கூப்பிடுறாரு. கடைசியா ஒரு தடவை அவர் புரிஞ்சு போயிட்டு, தனக்கு மரணம் வரப்போகுது, தனக்கு மரணம் வரப்போகுது, இந்த உடலை விட போறேன்னு அஜாமில் புரிஞ்சுக்கிட்டேன். தன் பையனை கூப்பிடுறாரு, நாராயணா நாராயணா நாராயணா. அவரு தன்னுடைய பையன் நாராயணன் கூப்பிடுறாரு. அஜாமில் யார் கூப்பிடுறாரு? அஜாமில் யார் கூப்பிட்டாரு? அவங்க பையன் நாராயணன். பட் அங்க பார்த்தா திடீர்னு 4 பேர் வராங்க. அந்த அறைக்குள்ள, அந்த ஹால்ல 4 பேர் வராங்க. அந்த 4 பேரும் சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. தாமரை போல கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், 4 கை, சங்கம், சக்கரம், கதை, வால், 4 கரங்கள்ல 4 ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்காங்க. தலையில ஒரு அழகான கிரீடம், எல்லா திசை பிரகாசிக்குது. அவங்க வரும்போதே நிறுத்துங்க நிறுத்துங்க, ஸ்டாப் இட் ஸ்டாப் இட், நிறுத்துங்கன்னு சொல்லிட்டே வரேன். இந்த யமதூதா பாக்குறாங்க, யார் இவங்க, ஏன் இந்த இடத்துக்கு வராங்க, இவங்க யாரா இருக்கும், ஏன் இந்த அஜாமில பிடிச்சிட்டு போறப்போ ஸ்டாப் பண்றாங்க, யார் இவங்க? இந்த யமதூதா வந்து இவங்களை பார்த்து கேட்கிறாங்க, ஓ புண்ணிய புருஷர்களே, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, ஏன் இந்த இடத்துக்கு வரீங்க, இங்க எதுக்கு வரீங்க, ஏன் எங்களுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறீங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, ஏன் எங்க வேலையை செய்யாம தடுக்கிறீங்க? நான் இந்த அஜாமிலன், இவன் கொடும் பாவி, இவன் கொடூரமான பாவி, இவனை நாங்க வந்து யமராஜ்ட பிடிச்சிட்டு போறோம், நாங்க வந்து யமலோகத்துக்கு கூட்டின்னு போறோம், அதனால எங்க வேலையை செய்ய தடுக்காதீங்க, எங்களுடைய வேலையை தடுக்காதீங்க, பலி விடுங்க. இவங்க சொல்றாங்க, இந்த யமதூதர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க யாரு, நீங்க தான் தேவலோகத்திலிருந்து வரீங்களா, இல்ல விஷ்ணுடைய உலகத்திலிருந்து வரீங்களா, யாரு நீங்க? அப்ப இவங்க பேசுறாங்க, நாங்க பகவான் விஷ்ணுடைய உலகத்திலிருந்து வரோம், நாங்க வைகுண்டத்திலிருந்து வரோம்,
நாங்க விஷ்ணு தூதர்கள். நீங்க வந்து அஜாமிலன் கொண்டு போறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். அஜாமிலன் நீங்க பிடிச்சின்னு போறத, இந்த ஆத்மாவை நீங்க கொண்டு போறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஓ, ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? இந்த அஜாமிலன் கொடிய பாவி, நிறைய பாவம் செஞ்சிருக்காரு, மது அருந்திருக்காரு, மாமிசம் சாப்பிட்டிருக்காரு, தகாத உறவு பண்ணிருக்காரு, சூதாடி இருக்காரு, கொலை பண்ணிருக்காரு, கொள்ளை அடிச்சிருக்காரு, கொடும் பாவி. யமராஜா வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. யமராஜா என்ன ஆர்டர் கொடுத்திருக்காரு? பாவிகள்லாம் பிடிச்சிட்டு வரணும், கட்டளை கொடுத்திருக்காரு. அதனால எங்க செயல் பண்ண தடுக்காதீங்க, எங்க வேலையை தடுக்காதீங்க. ஓ ஓ அப்படின்னா நீங்க வந்து யமராஜாவை உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கலாம். ஆனா அஜாமிலன் பகவான் நாராயணுடைய நாமத்தை சொல்லியிருக்காரு. அதனால அஜாமிலன் கொண்டு போன அனுமதிக்க மாட்டோம். நீங்க எங்க வேணாலும் போய் யாரை வேணாலும் பிடிச்சிட்டு போங்க. ஆனா பகவான் நாமத்தை சொன்னவங்கள நீங்க தூக்கி போக அனுமதிக்க மாட்டோம். அதுவும் இந்த அஜாமிலனை கொண்டு போகிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அப்படி எங்களை மீறி நீங்க கொண்டு போக நினைச்சா நம்மளை கொண்டுருவோம் அப்படின்னு உடையவாறு எடுத்து அந்த விஷ்ணு தூதர்கள் யம தூதரை அட்டாக் பண்ண போறாங்க. ஓ ஸ்டாப், நிறுத்துங்க, நீங்க எங்க வேலையை செய்ய விடுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. யம தூதர் சொல்றாங்க. விஷ்ணு தூதர் சொல்றாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்க எஜமானர் யாரு? ஓ, இந்த யம தூதர் சொல்றாங்க, நாங்க வந்து யமாவுடைய சர்வன்ட், நாங்க தர்மராஜரான யமராஜருடைய சேவகர்கள். எங்களுக்கு வந்து யமராஜ் கட்டளை கொடுத்திருக்காரு. யமராஜுடைய கட்டளை என்னன்னா, யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ இங்க பிடிச்சுக்குவாங்க, யாரெல்லாம் கொடூரமான பாவம் பண்றாங்களோ அவங்க பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காரு. மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிடுறவங்க, தகாத உறவு பண்றவங்க, சோதாடுறவங்க, வாழ்க்கையில ஒரு முறையாவது பகவான் விஷ்ணு முன்னாடி வீழ்ந்து வணங்காதவங்க, பகவான் நாமத்தை சொல்லாதவங்க, பாவகாரியம் பண்றவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த அஜாமிலன் கொடூரமான பாவி, இவனை வந்து நீங்க கொண்டு போக நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி, நாங்க வந்து இவனை கூட்டிட்டு போறோம், நீங்க தடுக்காதீங்க. திருப்பி விஷ்ணு தூதர் சொல்றாங்க, நோ நோ நோ, நாங்க விட மாட்டோம், இந்த அஜாமிலனை கொண்டு போவதை நாங்க விட மாட்டோம். அப்படி தடுத்தா நான் உங்களை கொண்டுருவோம். இந்த யமதூதர் பயந்து போனாங்க. உடனே அங்கிருந்து அவங்க ஓடி போயிட்டாங்க. யமதூதர் இருந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ அஜாமிலன் பார்த்துட்டு இருக்காரு. அஜாமிலன் மரண படுக்கையில பார்த்துட்டு இருக்காரு. இவர் நிறைய பாவம் செஞ்சிருக்காரு. விஷ்ணு யமதூதர் இவரை பிடிச்சிட்டு போக வந்தது. யமலோகத்துல போய் நரகத்துல பனிஷ்மெண்ட் ஆக வேண்டியது. இப்போ விஷ்ணு தூதர் வந்து அஜாமிலனை காப்பாத்திட்டாங்க. இந்த யமதூதர் ஓடி போனாங்க. யமதூதர் ஓடி போய் யமராஜோட உலகத்துல போய் கேட்கிறாங்க. யமராஜ் கிட்ட ஓடி வர்றாங்க. ஒரே பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் வர்றாங்க. யமராஜ் கேட்கிறாங்க, யமதூதர்களே என்னாச்சு, எங்க இருந்து ஓடி வரீங்க, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, ஏன் இவ்வளவு குழப்பத்தில் இருக்கீங்க? இவங்க சொல்றாங்க, யமராஜுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ஓ தர்மராஜா, எங்களுக்கு பல கேள்வி, பல சந்தேகம், நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன கேள்வி உங்களுக்கு, என்ன சந்தேகம்? நீங்க தான் சொன்னீங்க பாவிகளை பிடிச்சிட்டு வாங்க, யாருன்னா பாவம் செய்யறாங்களோ அவங்களை கொண்டு வாங்க, மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிடுறவங்க, தகாத உறவு பண்றவங்க, சூதாடுறவங்க, இவங்களை கொண்டு வான்னு சொன்னீங்க. அஜாமிலன் கொடிய பாவி, அவன் மது அருந்திருக்கான், மாமிசம் சாப்பிட்டிருக்கான், தகாத உறவு பண்ணிருக்கான், சூதாடி இருக்கான், எல்லா பாவம் செஞ்சிருக்கான். அவனை பிடிச்சிட்டு வந்தா அவங்கள வந்து 4 பேர் தடுக்கிறாங்க, உன்னை கூட்டின்னு போக கூடாது. அப்போ எங்களுக்கு அடுத்த சந்தேகம்னா, உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காரா? ஓ யமராஜா, உங்களுக்கு மேல ஒரு மேல் அதிகாரி இருக்காரா? நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு கட்டளையிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு ஆர்டர் கொடுத்திருக்கீங்க, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எவ்வளவு ஆர்டர் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு கட்டளையிட்டு இருக்கீங்க, நாங்க எவ்வளவு பாவிகளை கொண்டு வந்திருக்கோம், நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. நாங்க இந்த பாவிகளுக்கு பனிஷ் பண்ணிருக்கோம், தண்டனை கொடுத்திருக்கோம், நரகத்துல போட்டிருக்கோம், கும்பி பாகம் சட்டியில போட்டு பொரிச்சு எடுத்திருக்கோம், கும்பி பாகம் எண்ணெய் சட்டியில போட்டு ஃப்ரை பண்ணிருக்கோம், சுச்சி மோகன் நரகத்துல தையல் மிஷின் வச்சு தைச்சிருக்கோம். மது அருந்தவங்க வாய கோரடு வச்சு இழுத்து அதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி இருக்கும். தகாத உறவு பண்றவங்கள பழுக்க ஈயத்தால செஞ்ச ஒரு எரிகிற ஈய பொம்மை, நெருப்பு பொம்மையோட சேர விட்டுருக்கும். ஆனா
இந்த அஜாமிலன் எல்லா பாவம் செஞ்சிருக்காரு, அவரை கொண்டு வர்றதுக்கு 4 பேர் தடுக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காரா? அப்போ நீங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, அந்த ஆர்டருக்கு நீங்க ஒரு அதிகாரம் சொல்றீங்க, அந்த அதிகாரத்தை வேறொருத்தர் தடுக்கிறாருன்னா உங்களுடைய ஆர்டருக்கு வேல்யூ என்ன? உங்களுடைய கட்டளைக்கு மதிப்பு என்ன இருக்கு? தயவு செய்து குழப்பத்தை போக்குங்க. ஏன் இன்னைக்கு அஜாமிலனை பிடிச்சிட்டு வர முடியல? அவன் கொடூரமான பாவி. அந்த கொடூரமான பாவிய ஏன் எங்களால உங்க வீட்டுக்கு கொண்டு வர முடியல? அந்த 4 பேர் யாரு? ஏன் தடுத்தாங்க? உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காரா? உங்க கட்டளை மீறுவதற்கு யாருக்கா அதிகாரம் இருக்கா? அப்படி நீங்க ஒரு கட்டளை சொல்றீங்க, அது வேறொருத்தர் தடுக்கிறாருன்னா உங்களுக்கு மேல உள்ள அந்த எஜமானன் யாரு? உங்க வார்த்தைக்கு அப்ப மதிப்பு தான் என்ன? எங்களுடைய இந்த சந்தேகத்தையும் குழப்பத்தையும் நீங்க தான் போக்கி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? யமதூதர். யார்கிட்ட? யமராஜ். யமராஜ் கேட்கிறாரு, என்ன நடந்தது? விவரமா சொல்லுங்க. அங்க என்ன நடந்தது? அஜாமிலன் உடலை விடும்போது என்ன நடந்தது? அப்ப இந்த யமதூதர் சொல்றாங்க, அஜாமிலன் உடலை விடும்போது அவன் தன் குழந்தையை கூப்பிட்டான். என்னன்னு சொல்லி கூப்பிட்டான்? நாராயணா, நாராயணா, நாராயணன் சொல்லி கூப்பிட்டான். அந்த நாராயணான்னு கேட்ட உடனே யமராஜ் திரும்ப கேட்கிறாரு, என்ன சொல்லி கூப்பிட்டாரு? நாராயணா, நாராயணா, என்ன சொல்லி கூப்பிட்டாரு? நாராயணா. இனி ஒரு பிரச்சனை இல்லை, அங்க போகாதீங்க, அங்க போக வேண்டியதில்லை. ஏன்னா யார் ஒருத்தர் இந்த உடலை விடும்போது பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. அவன் எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும், அவன் பாவியிலே கொடூரமான பாவியா இருந்தாலும், உடலை விடும்போது பகவான் நாமத்தை சொன்னா அது வேற டிபார்ட்மெண்ட், அவங்க பாத்துக்குவாங்க, அது நம்ம இலாக்கா கிடையாது. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போக வேண்டாம். யார் ஒருத்தர் உடலை விடும்போது பகவான் நாமத்தை சொல்றாரோ அவன் உடனடியா எல்லா பாவத்திலும் விடுபட்டுவான். பகவானுடைய தூதர்கள், நீங்க பார்த்தது விஷ்ணு தூதர்கள், அந்த விஷ்ணு தூதர் அவனை பகவானுடைய உலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு. யமராஜ் சொல்றாரு, நீங்க எங்க போக கூடாது, எங்க போகணும், நீங்க எந்த மாதிரி இடத்துக்கு போகணும், யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அங்க போங்க. தன் வாழ்நாள்ல ஒரு தடவை கூட பகவானுடைய கோயிலுக்கு வராதவன், பகவான் முன்னே வீழ்ந்து வணங்காதவன், பகவான் புகழ் பாடாதவன், கேட்காதவன், கொடும் பாவி, அவனை பிடிச்சிட்டு வாங்க. தர்மம்னா என்னது? விஷ்ணு தூதர் கேட்டாங்க, உங்க எஜமான தர்மராஜ் தானே, போய் அவர்கிட்ட தர்மம்னா என்னன்னு கேளுங்க. இந்த யமதூதர் கேட்கிறாங்க, ஓ பிரபு, தர்மம்னா என்ன? தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம்னா பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். தர்மா திராயதேதி தர்மக, பிடித்து நிற்பதே தர்மம். தர்மம்னா பகவானுக்கு சேவை பண்ணுவது, அவரை வழிபடுவது, அதுதான் பரவ தர்மம். தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயா. தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஒரு பிராமணனுடைய தர்மம் என்ன, ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்ன, ஒரு வியாபாரியோட தர்மம் என்ன, ஒரு சன்னியாசியோட தர்மம் என்ன, ஒரு குடும்பஸ்தருடைய தர்மம் என்ன, ஒரு மனைவியோட தர்மம் என்ன, ஒரு கணவனுடைய தர்மம் என்ன, இந்த தர்மம் எல்லாம் எங்க போய் முடியுது? இந்த தர்மத்தை எதுக்காக பின்பற்றணும், யாருக்காக பின்பற்றணும், இதனால நன்மை என்ன? யமராஜ் சொல்ற, பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூத்திர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், எல்லா தர்மமும் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக, அவரை அடைவதற்காக. வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமால் விஷ்ணு ஆராதே வண்ண தோசக்காரன். வர்ணாசிரம கொள்கை நோக்கமே விஷ்ணு அடைவதுதான். அதப்பும்பே துஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகச சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம். வர்ணாசிரம கொள்கை நோக்கமே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுதான். அப்படி விஷ்ணுவை திருப்திப்படுத்தாம ஒருத்தர் என்ன பண்ணாலும் அந்த செயல் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், காலவரையில். தர்ம சுனிஷ்டித பும்சா விஸ்வக்ஷேன கதாசியா நோத்பாதயத் எதிரதி ஸ்ரமயே மிகி கேவலம். சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருத்தர் குடும்பஸ்தரா இருக்காரு, கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்றாங்க, ஆனா விஷ்ணுவுக்கு பக்தி பண்ணல, என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் துறவியா இருக்காரு, விஷ்ணு வழிபடல, விஷ்ணுவை சரணடையில, என்ன பிரயோஜனம்? அந்த தர்மத்தை செஞ்சு. ஒருத்தர் பிராமணரா இருக்காரு,
பகவானுக்கு சேவை பண்ணல, என்ன பிரயோஜனம்? சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால எல்லா தர்மங்களும் விஷ்ணுவை நோக்கி செலுத்தப்பட வேண்டும். அதான் பரோ தர்மம். சவே பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷே அகேதுகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசிதே. எல்லா தர்மமும் விஷ்ணுவை அடைவதற்காக, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக. அந்த தர்மம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பகவான் ஒரு 12 பேருக்கு அந்த சக்தி கொடுத்திருக்காரு. தர்மச தத்துவம் நிகிதோ குகாயா மகாஜனோ ஏன கத சபந்தா. மகாஜனங்களை அடிச்சு விட்டு பின்பற்றுவதால தர்மத்தின் கொள்கையில புரிஞ்சுக்கலாம். யார் அந்த மகாஜனங்கள்? பகவானால அங்கீகரிக்கப்பட்டவங்க, பகவானால சக்தி அளிக்கப்பட்டவங்க, பகவானுக்கு பிரியமான தூய பக்தர்கள், மகாபாகவதர்கள், மகாஜனங்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத பீஷ்மோ ஜனகோ வையாசகி பலிமயம். யமராஜ் சொல்றாரு யமதூதர்கள்ட்ட, இந்த 12 பேர் பகவானால அங்கீகரிக்கப்பட்டவங்க. பகவான் என்ன சொல்றாரோ அது வேதம். இந்த 12 பேர் என்ன சொல்றாங்களோ அது வேதம். இந்த 12 பேருடைய அடிச்சோட்டை பின்பற்றவங்க பகவானால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யார் ஒருத்தர் தர்மத்தை பின்பற்ற நினைக்கிறாங்களோ அவங்க இந்த 12 பேரை ஃபாலோ பண்ணணும். இந்த 12 மகாஜன் ஸ்வயம்பு, பிரம்மா, நாரதர், நாரதமுனி, சம்பு, மகாதேவ், சிவபெருமான். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரன், 4 குமாரர்கள். சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரர், 4 குமாரன். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ கபிலோ மனு, 14 மனு. ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திர சாவணி, ருத்ர சாவணி, மேரு சாவணி, மாதிரி 14 மனு. மனித குல தந்தை மனுக்கள். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ கபிலோ மனு, பிரகலாத், பீஷ்மா, ஜனகா, சுகதேவ் கோஸ்வாமி, பலிமஹாராஜ், தென் யமராஜ். இந்த 12 பேரையும் ஃபாலோ பண்ணா அவங்க பகவான் அடையலாம். யமராஜ் சொல்றாரு, யாரெல்லாம் மகாஜனங்களை பின்பற்றுறாங்களோ அவங்க பகவான் அடைவாங்க. நாங்க 12 பேரும், யமராஜ் சொல்றாரு, நாங்க 12 பேரும் பகவானால சக்தி அளிக்கப்பட்டவங்க, பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நாங்க பக்தி தொண்டு பண்றோம், எங்களை ஃபாலோ பண்றவங்களையும் பக்தி தொண்டு பண்ண வைப்போம். அதனால ஓ யமதூதர்களே, யமராஜ் சொல்றாரு, ஓ யமதூதர்களே, நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் போக கூடாது. எங்க போக கூடாது? எங்க பகவானுடைய பக்தன் நாம ஜபிக்கிறாரோ அங்க நீங்க போக முடியாது. எங்க பகவானுடைய நாமத்தை நெற்றியில திலகமா போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போக முடியாது. பகவானுடைய திருநாமத்தை நெற்றியில தரிச்சிருக்கிறவங்க, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறவங்க அங்க நீங்க போக முடியாது. அவங்க பகவானுடைய உலகத்துக்கு போயிடுவாங்க. நீங்க எங்க போய் யாரை பிடிச்சிட்டு வரலாம்? யாரெல்லாம் பக்தி செயலியோ, யாரெல்லாம் பாவகரமான வாழ்க்கை வாழ்றாங்களோ அங்கதான் நீங்க பிடிச்சிட்டு வரணும். அப்புறம் யமராஜ் சொல்றாரு, பகவானுடைய பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, பகவானுடைய பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, அதனால அங்க போகாதீங்க, அது வேற டிபார்ட்மெண்ட், அவங்க பகவானுடைய உலகத்துக்கு போவாங்க. இதெல்லாம் அஜாமிலன் மரணப்படுக்கையில் படுத்து பார்த்திருக்காரு. யமதூதர்கள் அவரை பிடிச்சிட்டு போக வந்தது, விஷ்ணு தூதர்கள் அவரை காப்பாற்ற வந்தது, இதெல்லாம் அஜாமிலன் பார்த்தார். இப்ப அஜாமிலன் அழுகிறேன், ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் பிராமண குலத்துல பிறந்து எனக்கு கிடைத்த அரிதான உயர்ந்த குல பிறப்பு, நான் பிராமண குலத்துல பிறந்து எனக்கு பகவானுக்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சு, பகவானுடைய நாமத்தை சொல்ற பாக்கியம் கிடைச்சு, எல்லாத்தையும் விட்டு ஒரு விலை மாத பின்னாடி போய் மது அருந்தி மாமிசம் சாப்பிட்டு கொலை பண்ணி கொள்ளையடிச்சு நான் கொடும் பாவி ஆயிட்டேன். என்னை எல்லா நரகத்திலையும் போட்டு தண்டிக்கணும், ஆனா பகவான் எவ்வளவு கருணையோட என்னை காப்பாத்திட்டாரு அப்படின்னு அஜாமிலன் அழற. மரணப்படுக்கையில யம தூதர்கள் அஜாமிலன் பிடிச்சிட்டு போக வந்தப்போ விஷ்ணு தூதர்கள் அவர் காப்பாத்திருக்காரு. அஜாமிலன் கொஞ்ச காலம் தான் பக்தி பண்ணார். கொஞ்ச காலம் அப்பா கூட சேர்ந்து பக்தி பண்ணிட்டு பக்தி பாதை விட்டு விலகிட்டார். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவர் பண்ண பக்திய மறக்கல. அதான் இந்த ஸ்லோகம், நேகா விக்ரமனா சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய, ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய. யாராவது
கொஞ்சமா சிறியதா ஒரு சேவை பண்ணாலும் அவங்கள மிக பயங்கரமான பயத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காக்கிறேன்னு சொல்றாரு பகவான். அத வார்த்தையா சொல்லல, அஜாமிலன் லைஃப்ல நடத்தி காமிச்சாங்க. அஜாமிலன் இந்த உடலை விடும்போது தன் குழந்தையை கூப்பிட்டாரு. அஜாமிலன் யார் கூப்பிட்டாரு? அவர் குழந்தையை தான் கூப்பிட்டாரு, பகவானை கூப்பிட்டாரு. நாராயணான்னு சொல்லி பார்க்கடல இருக்கிற பகவானை கூப்பிட்டாரு, அவர் குழந்தையை தான் கூப்பிட்டாரு. பகவான் எப்படி எடுத்துக்கிட்டாரு? இந்த அஜாமிலன் என்ன கூப்பிடுறாரு, உடனே தன் தூதல் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. உடனே அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அதிர்ஷ்டவசமா அஜாமிலன் தன் குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சார். இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல, மோஸ்ட்லி ஹரே கிருஷ்ணா, மோஸ்ட்லி சனாதன தர்மா ஃபாலோ பண்றவங்க குழந்தைகளுக்கு என்ன பேர் வைப்பாங்க? கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, கேசவா, ராதா கிருஷ்ணா, நாராயணா, மதுசூதனா, விஷ்ணு. இல்லையா? இன்னைக்கு நீங்க போங்க, எல்லார் வீடுகளையும் இந்த மாதிரி பேர், அந்த பேர் கடவுளுடைய பேர் இல்லையா? பொன் குழந்தையா இருந்தா லக்ஷ்மி, ஆண்டாள், ராதா, துளசி, யசோதா, இந்த மாதிரி பேர். இன்னைக்கு இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேர் ராதா கிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தின்னு சிம்பிளா ஒரு பேர், ஷார்ட்டா ஒரு பேர் இருக்கு. பப்பி, குப்பி, நிம்மி, சிப்பி, நாய்க்கு வைக்கிற பேரெல்லாம் குழந்தைகள் வச்சிருக்கு. அதுல வீட்டுல பெருசா பேர் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணமூர்த்தி கூப்பிடுறது கிச்சா, கிட்டு, பப்ளு. ஒரு வீட்டுல குழந்தைக்கு பப்ளுன்னு பேர் வச்சிருந்தாங்க. ஏன்னா பப்ளுன்னு பேர் வச்சிருக்கேன், ஷாக் ஆயிடுச்சு. நாய்க்குட்டி வைக்கிற பேர் மாதிரி இருக்கு. அப்ப எப்படி அவங்க கடவுளை நினைக்க முடியும்? அன்னைக்கு குழந்தைகளுக்கு கடவுளுடைய பேர் வச்சாங்க. அந்த குழந்தைகளுடைய பேரை கூப்பிடும் போது பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அஜாமிலன் பண்ணார். நாராயணா தண்ணி எடுத்துட்டு வா, நாராயணா புக் எடுத்துட்டு வா, நாராயணா சாப்பிடலாம் வா, நாராயணா தூங்க போலாம், நாராயணா விளையாடுறது போதும், நாராயணா தூங்குறதுக்கு வா, நாராயணா உட்காரு. சாப்பிடும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, தூங்கும் போது அஜாமிலன் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ பகவான் எப்படி எடுத்துக்கிட்டாரு? என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்காரு, எடுத்துட்டாரு. அப்போ நம்ம ஆச்சாரியர் என்ன எழுதுறாங்க? யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை குற்றமற்று ஜபிக்கிறாங்களோ அங்க உடனடியா எல்லா பாவத்தையும் விடுபடுவாங்க. அஜாமிலன் நாராயணன் கூப்பிடும் போது அபராதம் இல்லாம சொன்னதா ஆச்சாரியர் சொல்றாரு. மரண படுக்கையில அஜாமிலன் தன்னுடைய குழந்தை தான் கூப்பிட்டாரு, அவர் குழந்தைய நாராயணன் தான் கூப்பிட்டாரு. ஆனா குற்றமற்று ஜபிச்சார். அந்த நாமத்தை பகவான் நாம பாஷம் எடுத்துக்கிட்டார். இந்த 3 நிலையில இருக்கு சாண்டிங். நாம பாஷ் சுத்தனா, நாம அபராதனா குற்றம் பண்ணிட்டே நாம சொல்றது. ஒரு கையில போனை வச்சுட்டே சாண்டிங் பண்ண நாம அபராதம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இது நாம அபராதம். பேசிட்டே சாண்டிங் பண்ண நாம அபராதம். யாராவது 10 குற்றங்கள் இருக்கு இல்லையா? பகவானுடைய புனித நாமத்துக்கு எதிராக 10 குற்றம். 10வது குற்றம் 10th offense to inattentive while chanting. பகவான் நாமத்தை கவனக்குறைவா வச்சிருக்க குற்றம். அஜாமிலன் நிறைய பாவம் பண்ணியிருந்தாலும், தன் குழந்தையை கூப்பிட்டிருந்தாலும் அவர் குற்றம் இல்லாம ஜபிச்சாரு. அதனால பகவான் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அஜாமிலன் என்னையதான் கூப்பிட்டாரு. எவ்வளவு பயங்கரமான ஆபத்துல இருந்து காப்பாத்து அஜாமிலன். இப்ப அஜாமிலன் தவறு உணர்ந்து அழற. நான் நரகத்துல போய் கஷ்டப்பட வேண்டியது, அந்த பகவானே தன் தூதர்கள் அமைச்சரை காப்பாத்திட்டாரு அப்படின்னு அஜாமிலன் தன் தவறு உணர்ந்து அழுத. இப்போ அஜாமிலன் மரண படுக்கையில் இருக்காரு. விஷ்ணு தூதர்கள் போயிட்டாங்க. யம தூதர் விஷ்ணு தூதரை விரட்டி விட்டாங்க, துரத்திட்டாங்க. நீங்க அஜாமிலன் பிடிச்சிட்டு போக கூடாதுன்னு. சோ யம தூதர் போயிட்டாங்க. யமராஜ் சொன்னாங்க போகாதீங்க. யமராஜ் சொல்லிட்டாரு, இனி நீங்க அஜாமிலன் பக்கம் போகாதீங்க, அது வேற டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு. அப்ப அங்க விஷ்ணு தூதர் அஜாமிலனை காப்பாத்தினாங்க. அந்த விஷ்ணு தூதரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அஜாமிலன் அழற. நான் பகவானுடைய உலகத்துக்கு போக வேண்டியவன், நிறைய பாவம் பண்ணனால இந்த பூமியில இருக்கேன். ஆனாலும் விஷ்ணு தூதர் என்னை காப்பாத்திட்டாங்க. இனி மேற்கொண்டு நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அங்க பகவானை நினைச்சு ஹரித்வார்ல போய் அஜாமிலன் சான் பண்ணார். ஹரித்வார்ல போய் அஜாமிலன் உட்கார்ந்து கங்கையில குளிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. எந்த விஷ்ணு தூதர் அஜாமிலன் பார்த்தாரோ, எந்த விஷ்ணு தூதர்களை
அஜாமிலன் பார்த்தாரோ அதே விஷ்ணு தூதர் வந்து அஜாமில திரும்ப கூட்டிட்டு போனார். பகவானுடைய நாமம் வந்து அஜாமில காப்பாத்திருச்சு. அதனால chanting the holy name of the Lord is not very easy. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க தான் கலியுகத்தில் நாம ஜபிக்க முடியும். ஸ்ரீமத் பாகவதம் 3rd cantoல தேவகுதி வந்து கபில தேவர்கிட்ட சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல தேவகுதி அம்மா கபிலட்ட என்ன பிரார்த்தனை பண்றாரு, ஓ பகவானே, இப்போ வந்து யாராவது உங்க நாமத்தை சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்கன்னா அவங்க முந்தைய பிறவிலேயே, அவங்க இதுக்கு முன்னாடி பிறவிகள்ல யாகம் பண்ணிருக்கணும், தவம் பண்ணிருக்கணும், விரதம் இருந்திருக்கணும், புனித ஸ்தலங்களுக்குள்ள யாத்திரை போயிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வாயில தான் ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை வரும். இப்போ இங்க எவ்வளவு பேர் இருக்கும், எவ்வளவு பேரால ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. வந்து நிறைய பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நல்லா சத்தமா சொன்னா நல்லா பசிக்கும், நிறைய சாப்பிடலாம். சோ நிறைய சாப்பிடணும் ஆசைப்பட்டா நல்லா பசிக்கணும். நல்லா பசிக்கணும்னா 2 கை தூக்கி நல்லா சத்தமா சொல்லணும். மறுபடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. எந்த ஒரு காரியத்தை 2 தடவை பண்ணக்கூடாது, 3 தடவை பண்ணணும். அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். 2 தடவை பண்ணது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அப்ப 3 தடவை பண்ணது கம்ப்ளீட் ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பாருங்க, நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். நம்ம வாயில ஹரே கிருஷ்ணாங்கிற வார்த்தை வருது. ஒருத்தர் வந்து அவர் வாயில ராமாங்கிற வார்த்தையை வரமாட்டீங்க. யார் தெரியுமா? ரத்னாகர். ரத்னாகர் வந்து நிறைய வழிப்பறி கொள்ளையெல்லாம் பண்ணார். அப்போ ஒரு நாள் நாரத முனிவர் சந்திச்சார். நாரத முனிவர் கேட்டாரு, ரத்னாகரா, நீ எவ்வளவு பாவம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போறான் ஒருத்தன், அவனை வழிப்பறி பண்ணி அவனை கொள்ளையடிச்சு கொலை பண்ணி நிறைய பாவம் செஞ்சிருக்க, நீ நரகத்துக்கு போக வேண்டாம். அவர் சொன்னாரு, எனக்கு பெண்டாட்டி பிள்ளைகளா இருக்காங்க, எனக்கு வேற வேலை தெரியாது, இதுதான் பண்ணிருக்கேன். அப்போ உன் பெண்டாட்டி பிள்ளைகள் நிறைய பாவம் பண்ணிருக்கிய, உன் பாவத்துல பங்கெடுத்துக்காங்களா போய் கேளுங்க. நீ கொண்டு வந்த செல்வத்தை வாங்கிட்டாங்க, நகை பணம் ட்ரெஸ் வீடு காரு 2 வீலர் எல்லாம் வாங்கிட்டாங்க, உன் பாவத்துல பங்கு வாங்கிக்குவாங்களா கேளுங்க. ரத்னாகர் போய் கேட்டாரு, நான் உங்களுக்காக நிறைய பாவம் பண்ணிருக்கேன், எவ்வளவு பாவம் பண்ணி நான் பணம் கொண்டு வந்திருக்கேன், நீ வந்து அந்த பாவத்துல நீங்க பங்கெடுத்துவீங்களா? அப்போ சொந்தக்காரன் சொல்றாங்க, அது எப்படி முடியும், நீங்க பாவம் பண்ண நீங்க தான் அனுபவிக்கணும். அப்பதான் ரத்னாகர் அழுகிறார். ஐயோ, நான் என் பெண்டாட்டி பிள்ளைக்கா இவ்வளவு பாவம் பண்ணி சேர்த்தேன், ஆனா என் பாவத்துல யாரும் பங்கெடுக்க தயாரா இல்லை. திரும்பி நாரதட்டு ஓடி வந்துட்டேன். நாரதட்டு வந்து சொன்ன, நாரத முனி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நான் செஞ்சது பாவம்னு சொல்லி கொடுத்த உங்களுக்கு, நான் செஞ்சது பாவம்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப அதற்கான வழி, அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கான பிராய்ச்சித்தம் உங்களுக்கு தெரியும், அது எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் என்ன பண்ணா எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவேன், நான் என்ன பண்ணா இது வரைக்கும் செய்த எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவேன். அவர் சொன்ன, ராம நாமத்தை சொல்லணும். நாரதர் சொன்னாரு, நீ ராம நாமத்தை சொல்லு. ரத்னாகர் ட்ரை பண்றாரு, வரமாட்டேங்குது. ராமா என்ற 2 அக்ஷரம் அந்த ரத்னாகர் வாயில வரல, ராமா வரல. இங்க எவ்வளவு பேருக்கு ராமா வரும்? ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி எல்லாம் சொல்ல முடியாது, இதயத்திலிருந்து வரணும். ராமருடைய நாம இதயத்திலிருந்து வரணும், அடி வயத்திலிருந்து வரணும். எப்படி திரௌபதி கூப்பிட்டாங்க கிருஷ்ணரை? 2 கை விட்டு எப்படி கூப்பிட்டாங்க? இந்த மாதிரி ராமா ஹரே கிருஷ்ணா எப்படி எல்லாம் கூப்பிடல, 2 கை தூக்கி ராமா கேட்கவே இல்லை. மொத்தத்துல பாவம் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். யார் ரொம்ப பாவம் பண்ணிருக்காங்களோ அவங்க வாயில இப்ப ராமாங்கிற வார்த்தை வராது, சத்தமா வராது. ட்ரை பண்ணி பாருங்க. 1 2 3 சொல்லுமா? சரி, நான் 3 தடவை ராமான்னு சொல்றேன், நீங்க 1 தடவை சொல்லுங்க. ராமா ராமா ராமா. பாத்தீங்களா, நம்மளே அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். ரத்னாகர் வாயில ராமாங்கிற வார்த்தை வரல, வர மாட்டேங்குது. அப்ப நாரதர் கேட்டாரு, உன் வாயில என்னதாப்பா வருங்க? கொலை பண்றதா வருங்க. என்ன கொலை பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல போனோம், கோலவேரி கோலவேரி அவன் இல்லையா, கோலவேரி ராமநாமம் சொல்ல மாட்டான், ஆனா கோலவேரி பாருங்க. ஏன்னா அவ்வளவு பாருங்க,
அப்ப ரத்னாகர் சொன்னாரு, எனக்கு கொலை பண்றதா வாயில வரும்னு. சான்ஸ்கிரிட்ல வந்து கொலைக்கு மாறான்னு பேர். ஹிந்தி படம் பார்த்திருக்கீங்களா? ஹிந்தி சினிமால அவனை பிடிச்சி மாறு புள்ளே குத்தி, இதுதான் வாயில வரும். ஒரு கொலைகார வாயில என்ன வரும்? மாறா. நாரதர் சொல்ல, நீ மாறானே சொல்லுங்க, நீ வந்து மாறான்னு சொல்லு. இப்ப குருவோடைய கருணையால அவரு மாறான்னு சொல்ல ஆரம்பிச்சார். மாறா மரா மாறா மரா 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 மரா. எப்படி? மரா 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 மரா. அப்போ கொடூரமான பாவி அவன் குருவோடைய கருணையால ராமநாம சொல்லி அந்த ரத்னாகர் குருவோடைய கருணையால நாரதுடைய கருணையால ராமநாம சொன்னது மட்டும் இல்ல, பகவான் நேருக்கு நேர் தரிசனம் பண்ணார். ராமாயணத்துக்கு ஆசிரியர் ரைட்டர் வால்மீகி. வால்மீகினா புற்று அவர் உட்கார்ந்து ராமநாம சொல்லி சொல்லி 60,000 வருஷம் தவம் பண்ணாரு. அவர் மறுமையால அப்படி புற்றுல மூடிடுச்சு. அவரு ராமநாம சொன்னதுனால ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆனாரு. ராமரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணாரு. ராமருடைய குழந்தைகளுக்கு குரு ஆயிட்டார். அப்ப பகவானும் அவரது நாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. பகவான் சக்தி வாய்ந்தவர், பகவானது நாமம் சக்தி வாய்ந்தது, ஆச்சாரியர் குரு சக்தி வாய்ந்தது. நம்ம வீணா போனவங்க, ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்க, உதவாக்கறீங்க, துர்பாக்கியசாலிங்க. அப்ப நமக்கும் பாக்கியசாலி ஆகணும், நாமளும் பாக்கியசாலி ஆகணும். இந்த மனித வாழ்க்கையில பிறந்த பயன் அடையணும் அப்படின்னா ஒரு ஆன்மீக குருட்டு போகணும், அவர்கிட்ட மந்திர தீட்சை பெறணும், பகவான் நாமத்தை சொல்லணும். அப்போ நம்மால பகவானை நம்ம இதயத்துல பார்க்க முடியும். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. நாரதருடைய கருணையினால மிருகாரி, ரத்னாகர், எவ்வளவு அசுர பலத்துல பிறந்த பிரகலாதன், எவ்வளவு பேர் பக்தரான. இன்னைக்கு பிரபுபாடைய கருணையால அன்னைக்கு நம்ம பேசணும். என்ன பேசிட்டு இருந்தோம்? அன்னைக்கு வந்து ஒரு அஜாமிலன் எங்கேயோ காட்டுல போய் ஒரு விலை மாதும் ஒரு சூதனும் தவறு செய்யறத பார்த்தார். இன்னைக்கு தெருவுக்கு தெரு அஜாமிலன், தெருவுக்கு தெருவு இதெல்லாம் நடக்குது, மொபைல்லயே பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு எவ்வளவு அஜாமிலன் இருக்கு. இந்த அஜாமிலனை விடுவிக்கணும்னா பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர், அவருடைய கருணை. பிரபுபாதர் வந்து உலகெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி எண்ணற்ற அஜாமிலன்களை விடுவிச்சிட்டார். பிரபுபாடைய சீடர்கள் வந்து உலகெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி எண்ணற்ற அஜாமிலனை விடுவிச்சிட்டாங்க. நமக்கு அதே நிலைமைதான். பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். குருவோடைய கருணையால நமக்கு பகவான் நாமத்தை சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியத்தை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டா பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை அனுபவிக்கலாம், இதயத்துல அனுபவிக்கலாம். பகவான் நாம வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். பேசிக்கிட்டு வரும்போது அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நாம் பவேத் கிராயம் இந்திரியை சேவோன் முகேகி ஜிவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்மரத்தியத. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் அவர் லீலைகளை இந்த புலங்களால் உணர முடியாது, இந்த ஜட புலங்களால். இது சேவை பண்ணணும். அதுல நாக்கு தான் முக்கியம். நாக்கு, வயிறு, பால் உறுப்புலாம் ஒரே லைன்ல இருக்கு. அப்ப நாக்கை எவ்வளவு கட்டுப்படுத்துறோமோ புலங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தலாம். அப்ப நாக்கு வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்போ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே சாண்டிங் பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும். அப்படி நாக்கு தூய்மையாகும் போது இதயம் தூய்மையாகும். கிருஷ்ணரை நம்ம உணரலாம். கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். அதனால இதாம ஒரு மாதத்துல பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கணும், எனக்கு நாமத்துல ருச்சி வரணும். எந்த சூழ்நிலையும் நம்ம நாமத்தை விட்டுறக்கூடாது. ஒரு பக்தனுக்கு எப்பேற்பட்ட தடங்கள் வரலாம், நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எப்பேற்பட்ட தடங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் ஹரிநாமத்தை விட்டுவிடக் கூடாது. அதுதான் நமக்கு கிடைக்கலாம். அஜாமிலன் எப்படி காப்பாற்றப்பட்டாரு? நாராயணங்கிற நாமத்தினால. அது மாதிரி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த கலியுகத்துல ஜட உலகத்துல எல்லா பௌதிக துன்பத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழிதான் இருக்கு. வேற வழி இல்லை. ஹரே நாம ஹரே நாம இவகி கேவலம் கலு நாஸ்தியர் எந்த ஒரு விஷயத்தையும் 3 தடவை சொல்லிட்டா அதுக்கு மேல ஒரு அப்பீல் கிடையாது. கோர்ட்ல போனா இந்த பக்கம் அஃபென்ஸ் எல்லாம் இருப்பாரு, டிஃபென்ஸ் எல்லாம் இருப்பாரு.
2 பேரும் வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜட்ஜு கேட்டே இருப்பாரு. திடீர்னு ஜட்ஜு 2 பேரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. காப்பிச்சு அதுக்கு மேல ஒரு பேச்சு. அப்போ ஜட்ஜோடைய ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். அவருடைய ஆர்டர், அவருடைய வேர்டு தான் ஃபைனல். அந்த மாதிரி வேதத்துல ஃபைனல் ஆர்டர் வந்து ஹோலி நேம். இது ஷோடச நாம்னாம் கலோ கல்மஷ நாசனம் ந பிரபகாரம் சாட்சாத் சர்வ வேதேஷு திசை. கலியுகத்துல வந்து ஹரிநாமத்தை தவிர வேற அடைக்கலமே கிடையாது. இப்ப சொன்ன கலியுகத்துல வந்து நிறைய குற்றங்கள் நடக்குது. அன்னைக்கு அஜாமில் ஒரு தப்பு தான் பார்த்தேன். இன்னைக்கு மொபைல்ல எல்லாம் பார்க்கலாம், வீட்டை விட்டு இறங்கினா பார்க்கலாம், தெருவில் போனா பார்க்கலாம். இப்ப யாரு குற்றம் சொல்ல முடியும்? யாரு குறை சொல்ல முடியும்? யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம குழந்தைகளை நம்மளை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதுக்கு ஒரே வழி பக்தி. புறப்பாடு இயக்கம், ஹரே கிருஷ்ண ஜபம், பகவான் பக்தி செய்யறது, பகவத்கீதை படிக்கிறது, சத் சங்கத்துல பக்தர் சங்கத்துல வந்து நாம ஜபிக்கிற தவிர கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு உபாயமே கிடையாது. அதனால நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எல்லா டெப்ரோ சென்டருக்கு வாங்க. சாட்டர்டே தோறும் ப்ரோக்ராம் நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க, பகவானை புகழ் கேளுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா. இந்த மாதிரி கல்வியினுடைய தாக்கத்துல நம்மளை காப்பாற்றிக்கலாம். இன்னைக்கு வந்து தாமூருக்கு நெய்தீபம் காமிக்கணும். இந்த மாசத்தை பத்தி நான் முதலே சொன்னேன், வெரி ஸ்பெஷல். யாரெல்லாம் தாமூருக்கு நெய்தீபம் காமிக்கிறாங்களோ அவங்க எல்லா பாவத்தையும் விடுபடுவாங்க. அது மாதிரி இங்க ஜபமாலை இல்லாதவங்க மாலை தர சொல்றேன், தினமும் ஜபம் பண்ணுங்க. இந்த ஜபா மெடிடேஷன் பண்ணும்போது எல்லா விதமான மோசமான சிந்தனையிலிருந்தும் செயலிலிருந்தும் இது நம்மை காக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு கேள்வி